நான் என்ன இந்த செட்டப்ல இருக்கேன் அப்படின்னு யோசினா ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் அப்படி அம்மான் கேஸ் ரீமேக்கா இல்லை நிறைய டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்லாம் எதுவுமே இருக்காது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம். எல்லாத்துலேயும் வந்து ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பேட்ச் எந்த இடத்துலையுமே மென்ஷனே பண்ணல. அமிதாப் பைஜு ஸ்ரீலீலா ரெண்டு பேருமே ஒரே செயின், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு செயின் போட்டிருந்தாங்க. ரோபோட்ஸோட விஜய் சார் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹாய் சோல்ஜர்ஸ், நான் என்ன இந்த செட்டப்ல இருக்கேன் அப்படின்னு யோசினா ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் அப்படி இது ஒன்றும் காப்பிலாம் ஒன்றும் இல்லைங்க. ராகம்ன்றது 7 ராகம் தான், தாளம்ன்றது 7 தாளம் தான். அண்ட் எதுக்கு வளவலன்னு பேசாமல் நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் ஜனநாயகன்லேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இது பகவான் கேஸ் ரீமேக்கா இல்லை நிறைய டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்லாம் எதுவுமே இருக்காது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம். நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பகவான் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்றதுக்கான ஒரு 5 ஒரு வேலிடான ப்ரூஃப் வந்து நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே ரீமேக்காக இருக்கும் போல அப்படின்னு உங்களுக்கே தோண வைக்கிற மாதிரி ஒரு 5 ஃபேக்ட் இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டீட்டெயில். ஜனநாயகில் வந்து நிறையா ஃபர்ஸ்ட் லுக்கு அண்ட் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் ஒரு கிளிம்ஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் வந்து ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பை அச்சு வினோத் எந்த இடத்துலையுமே மென்ஷனே பண்ணல. வெறும் டேரக்டர் பை அச்சு வினோத் தான் போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் அண்ட் டேரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் அண்ட் டேரக்ட்னா ஒருத்தங்க வந்து அவங்களே கதை எழுதி அவங்களே டேரக்ட் பண்ணுறது வந்து ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர்னு போட்டிருப்பாங்க. அண்ட் வேற ஒருத்தனோட கதையை அவங்க டேரக்ட் மட்டும் பண்ணால் அது வந்து வெறும் டேரக்டர் பை அப்படின்ற மாதிரி இப்போ மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ ஜனநாயகில் வந்து எல்லா லுக்லையும் டேரக்டர் பை அச்சு வினோத்னு போட்டு பார்க்கும்போது வேற ஒரு ஸ்டோரி எடுத்து இவர் வந்து வெறும் டேரக்ஷன் மட்டும் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அது மேபி இல்லை, கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி ஸ்டோரியாக கூட இருக்கலாம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ரெண்டாவது டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கேஸில் அவங்க கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ரோர்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து ஜனநாயகில் அவங்க கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ரோர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சிமிலாரிட்டியாக இருந்துச்சு. மேபி பகவான் கேஸை ரிசம்பிள் பண்ணுறதுக்காக கூட இந்த ரோர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். இதான் நான் கண்டுபிடிச்சது. மூணாவது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீட்டெயிலாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, பகவான் கேஸில் வந்து அவர் வந்து பாலையா வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து போலீஸாக இருப்பார். அதேமாதிரி வந்து நம்ம விஜயனாவும் ஜனநாயகன் படத்தில் வந்து போலீஸாக இருக்க மாதிரி அவங்களே ஒரு ஸ்னீக் பீக் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ப்ரெசென்ட்டில் ரெண்டு பேருமே யங் இல்லாமல் ஒரு ஓல்ட் ஏஜ் லுக்கில் ஒரு மிடில் ஏஜ் லுக்கில் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாலாவது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு டீட்டெயில் தான், தளபதி கச்சேரி சாங் வந்திருக்கும். அதேமாதிரி சாங் பார்த்தீங்கன்னா பகவான் கேஸிலே ஒரு சாங் இருக்குது. அதாவது பாலையா அண்ட் காஜல் அகர்வால், ஸ்ரீலீலா. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா விஜயண்ணா, பூஜா ஜே, மமிதா பைஜு, இவங்க 3 பேருமே ஆடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு ஸ்ரீலீலா ரெண்டு பேருமே ஒரே செயின், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு செயின் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அந்த செயினை காமிக்க வேணாம்னு நினச்சிருந்தா மறைச்சிருந்துருக்கலாம். பட் அந்த பாட்டிலே அவங்க செயினை காமிச்சிருக்க ஒரு மெயின் ரீசனாக இது வந்து ரீமேக் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக கூட வச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து எங்களோட கெஸ்ஸாக இருக்குது. ஏன் நம்ம வந்து சம்பந்தமே பகவந்த் கேசரி பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசினா, விஜய் சாரே பகவந்த் கேசரி வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்களேன். அவரு பகவந்த் கேசரி 5 டைம் பார்த்தேன் கணேஷ். ஐ லைக் த ஃபிலிம், ஐ வாண்ட் ஹிம் டு డైరెక్ట్ అని చెప్పి పిలిచి అడిగితే ఈయన రీమేక్ నేను చేయనని చెప్పి వచ్చేసారు. இந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. விடிவி கணேஷ் அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து பகவந்த் கேசரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, 5 டைம் மேலே பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் சாருக்கு ஒரு படம் இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குன்ற போது லாஸ்ட் படத்தில் வேற ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணுறதுக்கு, அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே வந்து அப்டேட்ஸும் சரி, அந்த சாங்கும் சரி, எல்லாமே பகவந்த் கேசரியோட ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குது. என்னடா ஜனநாயகன் படம் வந்து ரீமேக்னு இவ்வளோ தூரம் அடிச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் சாடாக இருந்தாலோ இல்லை என் மேலே கோவமாக இருந்தாலோ நீங்கள் எந்த ஃபீலிங்லும் இருக்க தேவையில்லை. ஏன்னா விஜய் சார் பண்ண ரீமேக் படம்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் நம்மளுக்கே தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச போக்கிரி படம், கில்லி படம், காவலன், காதலுக்கு மரியாதை, துள்ளாமனம் துள்ளும், நண்பன், இது எல்லா படமுமே ரீமேக் படம் தான். இந்த எல்லா படமே அந்த ஒரிஜினல் படத்தோட தமிழ் வெர்ஷனில் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக் படமாக இருந்தால் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி போய் பார்க்குறது அப்படி நீங்கள் வருத்தமாக இருந்தீங்கன்னா அப்படி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நரேன் கைதி அண்ட் விக்ரம் படத்தில் நடிச்ச நரேன் வந்து அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறேன், அதில் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ரோலில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பகவந்த் கேசரி படத்தில் வந்து சயின்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு ரோலே இல்லை ஆக்சுவலாக. அப்போ ஒரு புது ரோல் எழுதியிருக்காரு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் எடுக்கலன்னு நமக்கு தெரிய வருது. ஜனநாயகன் படம் ஸ்டார்டிங்லேயே இதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு அசம்பிளிக்கு வெளில வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸோட விஜய் சார் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சயின்டிஸ்ட் ஹியூமனாய்ட்ஸ் ரோபோட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது இவர் வந்து தனியாக வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு போல ஜனநாயகன்றது நம்மளுக்கு தெரிய வருது. அப்படியே பகவந்த் கேசரி எடுக்கலன்றது நம்மளுக்கு இது மூலமாக தெரிய வருது. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். அண்ட் உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி தான் விஜய் சாரோட ரீமேக்கில் எல்லா படமும் முக்காசி படம் ஹிட் தான்.
அதே ஹிட்லிஸ்ட்டில் ஜனநாயகன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எங்களோட அசம்ஷன் படி ஜனநாயகன் வந்து பகவந்த் கேசரி ரீமேக்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.